காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அரசியை கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே மாப்பிள்ளை மெய்மறந்து அரசோட அழகில் மயங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசியும் கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சாச்சு. அப்புறம் நம்மளோட மாப்பிள்ளை சதீஷ் இருந்துட்டு ஹாய் அப்படின்றாரு. அரசி கண்டுக்கவே மாட்டுறாங்க. அவரும் ஒரு 4 தடவை விடாமல் ஹாய் 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 அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்புறம் பின்னாடி மீனா இருந்து ஹாய் அப்படின்னாங்க. உடனே நம்ம செந்தில் ஏண்டி அப்படின் போது அவள் சொல்ல மாட்டா, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. அப்போமாவது நம்ம சதீஷ் அடங்கு வரான்னு பார்த்தா மறுபடியும் இருந்துட்டு நான் வந்து அரசிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரட்டுமா அப்படின்றாரு. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா அரசி கூட தனியாக பேசுகிறேன்னு சொல்லி அரசி எதையாவது பழைய கதை ஏதாவது சொல்லிடுவாளோன்ற பயத்தில் இருக்கிறாங்க. பட் உமையால் சொல்கிறாங்க, என்ன பாண்டி இப்போ என்ன அவன் தனியாக தானே பேசுகிறோன்னு சொன்னான், அவன் என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான், இதில் என்ன இருக்குது பேசிட்டு வரட்டுமே அப்படின்றாங்க. அப்படியா சரி அக்கா பேசுங்க பேசலாம் அப்படின்னு பாண்டின்னு சொல்கிறாரு. ஸோ கோமதி வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ அரசியும் மாப்பிள்ளையும் அங்கே கூட்டிகிட்டு போய் வெளியே பேச வைமா, நீ கூடவே நில்லுமா, அதாவது அவங்க 2 பேரும் பேசும்போது நீ பக்கத்துலேயே நில்லு, ஏதாவது உளறிட போகிறான்றதுக்காக நீ கூடவே நில்லு, நீ அவள் பக்கத்துலேயே நில்லு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 தடவை அழுத்தி அதை சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இங்கே நம்மளோட சதீஷ், மீனா அண்ட் அரசி 3 பேரும் பேசுறதுக்காக நிற்கிறாங்க. அப்படியே அவங்க நடுவில் நிற்கும் போது இவர் கேட்குற அப்படியே அமைதியாகவே இருக்கார். அப்போ மீனா கேட்குறாங்க, ஆமாம் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னீங்க, ஆனால் ஒன்றுமே பேச மாட்டீங்களே அப்படின் போது, நான் அவகிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன், நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ தான் நான் பேச முடியும் அப்படின் போது, ஆனால் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் இங்கேயே தான் பக்கத்துலேயே நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன், நான் பொண்ணுக்கிட்ட பேசலாம் தனியாக தானே பேசலான்னு வந்தேன் அப்படின் போது, சரி நான் வேணா ஒரு 4 ஸ்டெப் தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா ஒரு 4 ஸ்டெப் தள்ளி நிற்கிறாங்க. பட் அவங்க பேசுகிறது இவங்களுக்கு நல்லாவே கேட்குதான் செய்யுது. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களை வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா பேசுவீங்கன்னு அம்மா சொன்னாங்க, ஆனால் இப்போ ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க, நர்வஸாக இருக்கீங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதுக்குமே சரி நம்ம அரசி பதில் சொல்ல, மீனா இருந்துட்டு ஆமாம் நர்வஸாக இருக்காங்க அப்படின்போது இவர் முறைக்கிறாரு, அங்கே போயும் இங்கே தான் நீ கவனிச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, ஓகே உங்களுக்கு வந்துட்டு என்னை பிடிச்சிருக்கா, என்னை வந்து ஃபோட்டோ இப்போ உங்களோட ஃபோட்டோ எனக்கு காமிச்சாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி ஏன் ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சாங்களா அப்படின்றாங்க. அதுக்கும் அவர் பதில் சொல்லவே மாட்டுறாங்க அரசி. அப்புறம் அவருங்க அங்கேருந்து மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மீனா. அப்போ அவர் கேட்குறாரு, அங்கே நின்று பார்க்குறதுக்கு வாங்களேன், இங்கே பக்கத்துலேயே வந்துருங்களேன் அப்படின் போது அவங்க மறுபடியும் கூட ஓடி வந்துட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இவங்க என்னங்க ஒன்றுமே பேசவே மாட்டுறாங்க, உண்மையாகவே நர்வஸாக தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின் போது, வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை இந்த கட்டாய கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவங்க மீனா இருந்துட்டு இல்லை அவள் நர்வஸாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே உண்மையாக நர்வஸ் தான், என்னை பிடிச்சிருக்குல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச மாட்டா அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சதீஷோட அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க, என்ன பேசியாச்சா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, லைக் எனக்கு வந்துட்டு அவங்க ஃபோட்டோ பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றாங்க. சரி உனக்கு என்னம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உமையாலோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, நீ சொல்லுமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின் போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதெல்லாம் அவட்ட கேட்க வேண்டாம், அவளுக்கு ஓகே தான் இருக்கும் அப்படின்றாங்க. கோமதியும் அவ சின்ன பொண்ணு, அவ என்ன சொல்ல போறா அப்படின் போது உமையால் சொல்லிடுறாங்க, என் பையன் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டான்ல பொண்ணை பிடிச்சிருக்குன்னு, அந்த மாதிரி அவளும் சொன்னதானே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் போய் கண்ணை காட்டுறாங்க. ஸோ அரசியும் வேற ஆப்ஷன் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளையும் பிடிச்சிருந்தா நம்ம ஃபர்தராக பேசலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துருந்தாங்க இல்லையா. அதை பாண்டியன் கேட்குறாரு, ஓகே பொண்ணுக்கு ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே வேலை விஷயமா, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது, அதாவது மாப்பிள்ளைக்கு ரொம்ப நாளாக துபாயில் ஒர்க் போனதே கிடைக்க வேண்டியதான், அது கிடைக்காம போயிட்டே இருந்ததான். ஆனால் இவங்க வீட்டில் வந்து அரசியை பற்றி பேசலாம் அப்படின்னு பேசின உடனே அரசியோட ராசிக்கே நம்மளோட இவருக்கு வந்து துபாயில் ஒர்க் கிடச்சிருச்சா நம்ம சதீஷ்க்கு. ஸோ துபாயில் ஒர்க் கிடச்சிருச்சான், சேலரியும் ஜாஸ்தியாக, நல்ல வேலையா, அதுவும் இன்னும் 2 மாதத்துலேயே போகணும் அப்படின்னு. 2 மாதத்துலேயே அங்கே போகணுமா அப்படின்றாங்க. ஸோ அது துபாய் கல்யாணம் பண்ணி துபாய் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலியில் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா உடனே கல்யாணம் பண்ணி துபாய் போகணுமா அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இனி பிளான் பண்ண மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா தட்டு மாற்றுறதுக்கு. ஸோ நம்மளோட கோமதி எல்லாம் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது தட்டு மாற்ற போகிறாங்க, அதாவது நிச்சயம் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்கும் அப்போ தான் தெரியுது. அப்போ நம்மளோட மீனா கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போது, தட்டு மாற்ற போகிறோம் அப்படின்னு உமையால் சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, இப்போவே வா. அப்போ நம்ம பழனி கேட்குறாரு, பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் தட்டு மாற்ற மாட்டாங்களே அப்படின் போது, இது நிச்சயதார்த்தத்தில் தான் தட்டு மாற்றுறோம் அப்படின்றாங்க. அப்போ பாண்டியனும் டே ஆமாண்டா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோண்டா, நிச்சயம் தனியாக பண்ணி தட்டு மாற்றுறது தனியாக எதுக்கு, பொண்ணு பார்க்குறது தனியாக எதுக்கு
இருக்குது அப்படின்றதுனால ஒன்றாவே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. இவர் என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு தானே சொன்னாங்க, உடனே நிச்சயம்ன்றாங்களே அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிச்சயம் முடிஞ்சு ஒரு 2 மாதத்தில் கல்யாணம். ஏன்னா சதீஷ்க்கு 2 மாதத்தில் துபாய் போகணுமா. ஸோ துபாய் போகும்போது சேர்ந்தே கல்யாணம் பண்ணி சேர்ந்தே போகணும் அப்படின்றதுக்காக அரசியை உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பசங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. என்ன அப்பா பண்ணுறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, இவர்கிட்ட யார் தான் சொல்கிறது இது தப்புன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட இவர் செந்தில் ஆகட்டும், கதிர் ஆகட்டும், பழனி ஆகட்டும், எல்லாரும் இவர் ஏன் இப்படிலாம் யார்கிட்டையும் சொல்லாமல் குடும்பத்துக்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரவணன் வந்துட்டு டே சும்மா இருங்கடா, அப்புறம் பேசிக்கலாம்னா, அவர் அப்பா புள்ள, அப்பா என்ன செஞ்சாலும் கரெக்டுன்ற பர்சன் இல்லையா, சும்மா இருங்கடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா மருமகளும் 2 மாதத்தில் கல்யாணமா அப்படியா அப்படின்றாங்க. அப்போ கோமதி திட்டுறாங்க, சும்மா இருங்கடி, ஆமாம் நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பேசிட்டோம் அப்படின் போது அரசிக்கும் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ அது உமையால் கேட்குறாங்க, என்ன உங்கள் குடும்பத்தில் நீ யார்கிட்டையுமே சொல்லலையா அப்படின் போது, உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் விருப்பம் இல்லையா அப்படின் போது, இல்லைல்லக்கா எல்லாருக்குமே விருப்பம் இருந்ததுனால தான் நாங்கள் பொண்ணு பார்க்க வாங்கனே சொன்னோம், ஆனால் கல்யாணம் உடனே அப்படின்றது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது அப்படின் போது, இல்லை அவனுக்கு 2 மாதத்தில் வேலைக்கு போகணும் அதனால தான் அப்படின்றாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி அவன் துபாய் போய் செட்டில் ஆகிட்டானா நல்லாயிருக்கும் தானே அப்படின் போது, ஓ துபாயில் வர செட்டிலா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, அப்பா மீறி யாரும் எதுவும் பேச முடியாது இல்லையா. ஸோ எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. தட்டும் மாற்றியாச்சு. தட்டு மாற்றினதுக்கப்புறம் இங்கே நம்மளோட மீனா, அரசி, தங்கமயில், ராஜி 4 பேரும் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே மீனா செம்ம காண்டில் இருக்காங்களாம். என்னது இது, அவர் அரசிக்கு ஏதாவது ஒரு வடை வாங்கிட்டு வர சொன்னால் உளுந்து வடை வேணுமா, பருப்பு வடை வேணுமா, கார வடை வேணுமான்னு எத்தனை ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் ஆப்ஷனே கிடையாதா. இந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா, அவளுக்கு நிச்சயம் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணணுமா, நம்மளாம் என்ன நினச்சோம், ஜஸ்ட் பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோதானே நினச்சோம், இவங்க நான் உடனே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட தங்கமயில் சொல்றாங்க, இருந்தாலும் மாமா யாரையோ கூட்டிட்டு வரலையே மீனா, நல்ல பையனா, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு, அவருக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மீனா அரசி கிட்ட கேட்குறாங்க, அரசி உனக்கு என்ன அரசி, உனக்கு விருப்பம் இருக்கா இப்போ கல்யாணம் பண்ணுறதுல, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் பார்க்கலாமா அப்படின் போது அரசி இருந்துட்டு, ஸோ அரசி சொல்றாங்க, அண்ணி இப்போ என்னோட விருப்பம்னு எதுவுமே கிடையாது, அப்பா என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு ஓகேன்னு சொல்ல போகிறேன், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குதா, ஆனால் அப்பா என்ன டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்றாங்க. அப்போ நம்ம ராஜி கரெக்டாக சொன்னாங்க, ஏன்னா இப்போ நம்ம ஒரு குற்ற உணர்வில் இருக்கோம், நீ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த குற்ற உணர்வில் நீ இப்போ எது சொன்னாலும் ஓகேன்ட்டு போவேன், ஆனால் ஃபியூச்சருக்கு உனக்கு அது கரெக்டாக இருக்காதுமா, படிப்பு முக்கியமா அப்படின்றாங்க. அண்ட் மீனாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு அரசி, உங்கள் அண்ணனை நான் செந்தில் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, உங்கள் வீட்டில் சேர்த்துக்குவாங்களா எங்கள் வீட்டில் சேர்த்துக்குவாங்களா, நடுத்தெருவில் நிற்க போகிறோமா தெரியாது, ஆனால் நான் நம்பின ஒரே விஷயம் என்ன அப்படின்னா என் படிப்பும் என் வேலையும் தான், என் படிப்பு இருக்குது என் வேலை இருக்குது, அது என்னை காப்பாற்றும், உங்கள் அண்ணனை விட என் படிப்பும் வேலையும் தான் என்னை காப்பாற்றும் நான் நம்பினேன். ஸோ பொண்ணுங்களுக்கு படிப்பும் வேலையும் ரொம்ப முக்கியம், அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் அவங்களுக்கு கை கொடுக்கும், அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு வேலிட் பாயிண்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தங்கமயிலும் இருந்துட்டு, ஆமாம் கரெக்டு தான், மீனா சொல்கிறதும் ராஜி சொல்கிறதும் கரெக்டு தான், படிப்பு ரொம்ப முக்கியம் தானே அப்படின்றாங்க. அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, சரி ஏதாவது ஒன்று பண்ணி அவளை எப்படியாவது படிக்க வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம தங்கமயில் சொல்கிறாங்க, நம்ம வேணா அவங்க மாமாவோட அக்கா உமையால் கிட்ட பேசி பார்ப்போமா, இவ அரசு எப்படியாவது படிக்க வைங்கன்னு சொல்லுவோமா அப்படின் போது மீனா இருந்துட்டு, எதுக்கு, அவங்க உடனே மாமா கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் மருமகள் இப்படி சொன்னாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் மாமா நம்மளை பிடிச்சி திட்டுறதுக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மெயினாக சொல்கிறாங்க, நீங்கள் சரண மாமாட்ட சொல்லுங்கள், சரண மாமாட்ட அந்த மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வாங்கி தர சொல்லுங்கள், நாமளே டேரெக்டாக மாப்பிள்ளை கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு. ஐயோ அது வேண்டவே வேண்டாம், அவர் ஒரு அப்பா புள்ள, அவர் என்ன பண்ணுவார், சரவணன் சொல்கிறாங்க நம்ம தங்கமயில், நேராக போய் மாமா கிட்ட தங்கமயில் மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் கேட்குறாப்பா அப்படின்வாங்க. அது எதுக்கு, சரி செந்தில் கிட்ட சொல்லிப்பாரு அப்படின் போது, செந்தில் பண்ணுவார் ஆனால் சில நேரம் சொதப்பிடுவார் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ராஜி சொல்கிறாங்க, இதுக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி ஒரு பீஸ் ஒன்று இருக்குது, நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு. யாருன்னு கேட்டால் கதிர். நம்ம கதிர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கரெக்டாக கச்சிதமாக ஃபோன் நம்பர் வாங்குவான், ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டான் அப்படின்னு. அந்த வீட்டிலே கொஞ்சம் தைரியசாலி புத்திசாலியான பையன் நம்ம கதிர் தான். ஸோ கதிரை வச்சு தான் மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வாங்கணும், மாப்பிள்ளை கிட்ட இவ படிக்கணும் அப்படின்றத பேசலாம் அப்படின்னு 3 மருமகளும் முடிவு பண்ணியிருக்காங்க. பட் அரசு இருந்துட்டு, எனக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க விடுங்க அப்படின் போது, ஸோ அதெல்லாம் இல்லை, உன் ஃபியூச்சருக்கு நல்லது, அதுதான் நாங்கள் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பீனா பேசுகிறாங்க. ஸோ கதிரால் தான் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. பார்ப்போம் அது என்ன நடக்க போகுது, எவ்வளோ சுவாரஸ்யமாக என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.